ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் எர்டிகா பார்த்தோம்னா பெட்ரோல் வேரியண்ட். இதில் இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஒர்க் பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ். எப்போதும் போல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஆயில் ட்ரெயின் நெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். என்னடா ஆயில் நெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் லீக் ஆகுதான்னு கேட்கலாம். லூஸ் பண்ணதுனால தான் ஆயில் பார்த்தீங்கன்னா லைட்டாக லீக் ஆகுது. ட்ரெயின் நெட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோன்னா இன்ஜின் உள்ள இருக்க ஆயில் ஃபுல்லாகவே ட்ரெயின் ஆகிடும். அது கூடவே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆயில் ஃபில்டர். இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயில் ஃபில்டர். பிகாஸ் ஸ்லட்ஜ் மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா அவர் ஏதாவது மெட்டல் பார்ட்டிகல்ஸ் தேய்மானம் ஆகுது அப்படின்னா இந்த ஆயில் ஃபில்டர் போய் ஆயில் ஃபில்டர் ஆகும்போது இந்த ஃபில்டருக்குள்ள போய் லாக் ஆயிடும். ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ண கையோட ரொம்ப முக்கியமானது ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டர் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வர ஏரை பியூரிஃபை பண்ணி உள்ள பியூர் ஏரா கொடுக்கறதுக்கு தான் இந்த ஏர் ஃபில்டர் யூஸ் ஆகும். மெயினா டஸ்ட் உள்ள போகாம பியூர் ஏரா உள்ள போகும். அதுக்கப்புறம் என்ன ஏசி ஃபில்டர். ஏசி ஃபில்டர் பாத்தீங்கன்னா பேசஞ்சருக்கு தான் ரொம்ப முக்கியமானது. ஏசி ஃபில்டர் பிளாக் ஆச்சு ஆர் அதுல ஏதாவது டஸ்ட் மாட்டிக்கிச்சு அப்படின்னா உள்ள இருக்க பேசஞ்சருக்கு எனி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கோ ஆர் ஏதாவது பிரீத்திங் ப்ராப்ளம் வர்றதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்கு. ஏசி ஃபில்டர் ரிமூவ் பண்ணதில் அது கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருக்கு. அடுத்து நம்ம செக் பண்ண போகிறது பிரேக் பேடை தான் செக் பண்ண போகிறோம். பிரேக் பேடை செக் பண்ணி பார்த்ததில் பிரேக் பேடும் பார்த்தீங்கன்னா வேர் ஆயிருக்கு. இது கம்ப்ளீட்டாக வேர் ஆகலை. பட் இதை ப்ரிகாஷனாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. மாருதியோட ஓஇ பிரேக் பேட் தான் நம்ம இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணும்போது தான் அங்கே நம்மளுக்கு இன்னொரு வேலை வெயிட்டிங்கில் இருந்தது. வேற ஒன்றும் இல்லை, ஃபெண்டர் லைனர். இந்த ஃபெண்டர் லைனர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது சேரில் போகும்போது ஃபுல்லாகவே அப்பர் சைடு ஃபெண்டர் பேக் சைடுன்னு எல்லா இடத்துலையுமே சப்ளை ஆகிடும். இந்த மாதிரி போச்சுன்னா ரஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபெண்டர் லைனர் தான் ஃபிட் பண்ண போறோம். ஃபெண்டர் லைனர் பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஃபெண்டர் லைனரை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைட் பிரேக் பேடை ஃபிட் பண்ணி வீலை டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஃபெண்டர் லைனர் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், வண்டியை பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆக்வர்டாக இருக்கும். ரைட் சைடில் இருக்க ஃபெண்டர் ஒர்க்கையும் பிரேக் பேட் ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கீழே ஆயில் ட்ரெயின் ஆயிருக்கான்னு போய் பார்த்ததில் ஆயில் பக்காவாக ட்ரெயின் ஆயிருந்தது. அதனால் ஆயில் ட்ரெயின் நெட்டை போட்டு லாக் பண்ணிக்கலாம். அது கூடவே ஆயில் ஃபில்டரோட பேஸையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த பேஸில் ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னா ஆயில் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆயில் ஃபில்டரை டைட் வச்ச கையோட நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கியர் பாக்ஸ் ஆயிலும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வண்டி பார்த்தோன்னா கியர் பாக்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணி நியர்லி 40,000 கவர் ஆயிடுச்சு. அதுக்காக ட்ரெயின் நெட்டை ரிமூவ் பண்ணி கியர் பாக்ஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கியர் பாக்ஸ் ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் லெஃப்ட் சைடு இருக்க ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிடலாமா? வேற ஒன்றும் இல்லை, பிரேக் பேட் தான் ஃபிட் பண்ண போகிறோம். காலிபர் பின்ஸ்க்குலாம் கிரீஸ் அப்ளை பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஏசி ஃபில்டர் எப்போ ஃபிட் பண்ணாலுமே கரெக்டான ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் வச்சு தான் ஃபிட் பண்ணணும். பிகாஸ் நம்மளுக்கு அப்புறம் வேற யாராவது அதை க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் சேம் டைரக்ஷனில் வச்சு அதை ஃபிட் பண்ணிப்பாங்க. ஏசி ஃபில்டரை ஃபிட் பண்ண கையோட வெஹிக்கிளுக்கு ஏர் ஃபில்டரையும் ஃபிட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக வெஹிக்கிளில் எல்லா ஃபில்டரையும் ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கீழே போய் பார்த்தோம், கியர் ஆயில் பக்காவாக ட்ரெயின் இருந்தது. ஸோ அதையும் ட்ரெயின் நெட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஆயிலை ஃபில் பண்ணிட்டு அது கூடவே கியர் ஆயிலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி கஸ்டமர் கிட்ட ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.